ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரளாவில் இருக்கிற இன்னொரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கமாலிக்கு கிட்டக்க இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கமாலிலேருந்து. சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே காக்கா குயில் சத்தம்லாம் நல்லா கேட்குது. இதான் ரயில்வே ஸ்டேஷனோட புக்கிங் ஆஃபீஸ் அண்ட் என்ட்ரன்ஸு. அப்படியே வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மாசான சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன் இது. இதோ அங்கே தான் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் இருக்குது. இந்த ஸ்டேஷனில் மொத்தமாகவே 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. 1 டுவர்ட்ஸ் த்ரிஷூர், 1 டுவர்ட்ஸ் எர்ணாகுளம். கனெக்டிங் பிரிட்ஜோ இல்லை ஃபுட் ஓவர் பிரிட்ஜோ எதுவும் கிடையாது. சூப்பர் சீனரிஸாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா மழை பெஞ்சு விட்டுருக்கு. அதனால தான் நிறையா தண்ணிலாம் இருக்குது. பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. செடியெலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ரம்யமான சூழல் இதெல்லாம். குட்டியான ரயில்வே ஸ்டேஷன் போர்டு. ஆக்சுவலாக இந்த கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து த்ரிஷூர் எர்ணாகுளம் ரயில்வே லைனில் இருக்குது. பிட்வீன் சாலக்குடி அண்ட் அங்கமாலி ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு நடுவில் இருக்குது. சாலக்குடிக்கு அப்புறம் டிவைன் நகர், டிவைன் நகருக்கு அப்புறம் கொரட்டியங்காடி, கொரட்டியங்காடிக்கு அப்புறம் இந்த கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷன் வரும். நல்லாயிருக்கு சூழலே. அட்மாஸ்ஃபியரே ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்ல வைப் இது. இங்கே 73/6ன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்கல்ல, இது என்ன மீனிங்னாக்கா, இதை வந்து கிலோமீட்டர் இண்டிகேஷன் ஃப்ரம் ஷோர்னூர். ஆக்சுவலாக இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஆக்சுவலாக எனி ட்ராக்கில் ஏதாவது ஒர்க்ஸ் நடந்தாலோ இல்லை எங்கெங்கெல்லாம் ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து லோக்கோ பைலட்ஸ் அண்ட் காட் ஆஃப் த ட்ரெயின்ஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லோக்கோ பைலட்ஸ் வந்து இந்த போர்டு இந்த நம்பரை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க ட்ரெயின்ஸை. வேறு லெவலாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக செடி தான், மரம் செடி தான். அதுவும் இது ஒரு ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செடி தான் இருக்குது சுற்றி வரைக்கும். இது அங்கே இருக்கிற ஹைவே வந்து சேலம் கொச்சின் ஹைவே. ரொம்ப பக்கத்தில் இருக்குது கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. 1 மினிட் நடந்தாலே வந்துடும். அங்கே போனால் நிறையா பஸ்ஸஸ்லாம் இருக்கும். நம்ம ஏறி போய்க்கலாம். அங்கமாலியோ இல்லை கொச்சின்கோ ஆர் த்ரிஷூர்க்கோ போய்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. கேரளானாலே இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து கோதக்குளங்கரா ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் இருக்குது. அப்புறம் வந்து காலடியில் வந்து ஆதிசங்கரர் கோவில் இருக்குது. அங்கே தான் அவர் பிறந்தார். ஸோ அவரோட பர்த் பிளேஸ் இருக்குது.
அப்புறம் ஒரு ரிவர் இருக்குது, மஞ்சளித்தொடு இருக்குது. அங்கே வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஈவினிங் டைமில். செமையாக இருக்குது. இதுதான் ட்ரெயின் டைமிங்ஸ் அட் கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே மொத்தமாகவே 5 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் நிற்குது. ஷொர்ணூர் எர்ணாகுளம் மெமு, அப்புறம் குருவாயூர் எர்ணாகுளம் பேசஞ்சர், அப்புறம் இன்னொரு குருவாயூர் எர்ணாகுளம் பேசஞ்சர், அப்புறம் பாலக்காடு எர்ணாகுளம் மெமு, அப்புறம் நிலம்பூர் ரோடு கோட்டயம் எக்ஸ்பிரஸ். ஃபேர் டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தோடனே ஒரு ரோடு இருக்கும். இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் தான் இந்த சேலம் கொச்சி ஹைவே கனெக்ட் ஆகிடும். இங்கே நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை அங்கே போய் பஸ்ஸு கூட ஏறிக்கலாம். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்தமித்து கொண்டிருக்கிறார். இந்த ஈவினிங் டைமில் அதுவும் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேறு லெவல் வைப்பு. இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணால் புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். நீங்களும் கண்டிப்பாக அனுபவிங்க, வந்து வேறு லெவலாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து 2 ட்ரெயின்ஸ் வரப்போகுது. பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து எர்ணாகுளம் ஷொர்ணூர் மெமு வரப்போகுது. பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து நிலம்பூர் ரோட் கோட்டயம் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. அதான் நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரெயின்ஸ்க்காக. சூப்பரான மன அமைதி தரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இது, கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷன். நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த குயில் சத்தம் கருக்குட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். பாய் பாய் டு எவ்ரி ஒன்.